தேவை. அதாவது அவர் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளியே பேசக்கூடாது. அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் வெளியே பேசக்கூடாது என்பது பற்றி மட்டும் சிபிஐ அந்த வழக்கில் மேற்கோள் காட்டி கூறியிருக்கிறதா, அல்லது திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் எந்த கருத்தையுமே சமூக வலைதளங்களிலோ அல்லது மீடியாக்களிலோ பேசக்கூடாது என்று சிபிஐ கூறியிருக்கிறதா என்பது பற்றி நமக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஏனென்றால் எவர் ஒருவருடைய அந்த பேச்சுரிமைக்கும் நம் நாட்டில், நம் இந்திய திருநாட்டில் பேசுவதற்கு அதற்குண்டான உரிமை இருக்கிறது. ஆனால் இது மாதிரி ஒரு வழக்கு வரும்பொழுது, நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்றதுல ஒரு நடைமுறை இருக்கிறது. ஆனால் நமக்கு உண்டான அந்த தெளிவு நமக்கு இன்னும் அந்த வழக்கினுடைய தன்மையை தீவிரமாக பார்த்தால்தான் நமக்கு தெரிய வரும். வழக்கு சம்பந்தமாக அவர் பேட்டி அளிக்கக்கூடாது என்று கூறியிருக்காங்களா, இல்லை எந்த ஒரு விஷயமும் அவர் பேசக்கூடாது என்பது சிபிஐ சொல்லியிருக்கிறதா என்பது நமக்கு தெரிய வரும். எது எப்படி ஆயினும் நண்பர்களே, திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் தான் குற்றமற்றவர் என்று நிரூபித்து வெளியே வருவதற்கு அவருக்கு உண்டான ஒரு தார்மீக ஒரு உரிமை இருக்கிறது. அதே போன்று அவருக்கு கீழ் பணியாற்றிய அந்த டிஎஸ்பி அவர்கள் திரு சாதிக் பாஷா அவர்களும் வழக்கு தொடுத்திருக்கின்றார். அவரும் தான் குற்றமற்றவர் என்று நிரூபிப்பதற்கும் அவருக்கும் தார்மீக ஒரு உரிமை இருக்கிறது. அதனால் எது எப்படி ஆயினும் அந்த வழக்கினுடைய போக்கை நாம் பார்க்கலாம். நன்றி.